அன்பு செல்லங்களுக்கு லக்ஷ்மி பாட்டியின் இனிய வாழ்த்துக்கள். இறைவனை துதிப்போம், இயற்கையை பேணுவோம், குருவை வணங்குவோம், பெற்றோர் பெரியோர்கள் பேச்சை கேட்டு நடப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக மாற்றிக்கொள்வோம். இன்றைய கதை உங்களுக்கு பலருக்கு இந்த கதை தெரிந்திருக்கும். பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பீர்கள், உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பார்கள். இருப்பினும் பாட்டியும் கூறுகிறேன். ஒரு அழகான ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் கரையோரத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அந்த மரத்தின் மீது ஒரு புறா அமர்ந்திருந்தது. அப்பொழுது கீழே கரையோரம் ஒரு எறும்பு ஊர்ந்து கொண்டிருந்தது. தவறி அது தண்ணீரில் விழுந்து விட்டது. விழுந்தவுடன் தண்ணீர் ஓடும் பகுதிக்கு அடித்து செல்லப்பட இருந்தது. அப்பொழுது மேலிருந்து பார்த்த புறா ஒரு பெரிய இலையை பறித்து கீழே அழகாக போட்டுவிட்டது. எறும்பு அதன் மீது ஏறி மெதுவாக கரை ஒதுங்கிவிட்டது. எறும்பின் உயிர் தப்பியது. சரியா? இப்பொழுது மற்றொரு நாள் ஒரு வேடன் வந்தான். அவன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் கொண்டு மரத்தின் மீது அமர்ந்திருந்த புறாவை குறிவைத்தான். இதை புறா சற்றும் கவனிக்காமலேயே இருந்தது. ஆனால் அதை கவனித்துவிட்ட எறும்பு வேகமாக குடுகுடு 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 குடு என்று ஓடி வந்து வேடன் காலை நரக் சுரக் என்று கடித்து விட்டது. ஆ என்று அலறிய வேடன் குனிந்து அந்த எறும்பை தட்டிவிடப் போகும் நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டவுடன் புறா என்ன செய்தது? பறந்தோடி விட்டது. ஓகே, இப்போது இந்த கதை மூலமாக நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்கிறோம். திருவள்ளுவரின் செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் ஒரு குறளை நாம் இப்பொழுது பார்ப்போம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு சிறிய எறும்பு, புறா போன்ற சிற்றறிவு படைத்த பூச்சிகளும் பறவைகளும் கூட நன்றி மறக்காமல் இருக்கின்றன. ஒருவர் தமக்கு செய்த உதவியை மறக்காமல் இருக்கின்றனர். அதுபோல நாமும் நமக்கு பிறர் செய்த உதவியை, இந்த இடத்துல நன்றினா உதவி செய்த உதவியை மறக்காமல் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நமக்கு ஏதாவது தீங்கு செய்திருந்தால் அதனை நாம் உடனே மறந்துவிட வேண்டும். இதுதான் இந்த குறளினுடைய பொருள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஓகே.